Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், சொல்லுங்க. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக பஞ்சபூத தலங்களில் நீர் தலத்துக்கு உகந்த தலமாக விளங்கக்கூடியதுதான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலாகும். இந்த கோவிலில் மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் 48 நாட்கள் திருவிழாக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு பங்குனி மாதத்துக்கான திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்றையிலிருந்தே இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் தினந்தோறும் சிவன் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வீதி உலா நிகழ்வு நடைபெறும். அந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து பங்கேற்று சாமியை தரிசனம் செய்து வருவார்கள். இந்த பங்குனி மாத விழாவில் முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய இந்த தேரோட்ட நிகழ்வானது இன்று காலை சரியாக 8:05 அந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தொடங்கினார்கள். இந்த வடம் பிடித்து இழுக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சிவசிவ நமச்சிவாயா ஓம் சக்தி என்ற பக்தி பரவசங்களுடன் விண்ணை பிளக்கும் அளவிற்கு கோஷங்கள் எழுப்பி அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வர காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இதனைத் தொடர்ந்து இந்த தேரானது அதாவது முதலாவது ஜம்புகேஸ்வரர் சிவன் அவர்கள் அமர்ந்த தேரானது நேராக மேல உள்வீதி, கீழே உள்வீதி, வடக்கு உள்வீதி, தெற்கு உள்வீதி வழியாக இந்த கோயில் வளாகத்தை சுற்றி மீண்டும் நிலையை வந்து அடையும். அதன் பிறகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய தேரை மீண்டும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து இந்த கோவில் பிரகாரத்தை முழுமையாக சுற்றி இன்று மாலை அந்த தேரும் நிலை வந்து அடையும். அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் வெகு சிறப்பாக செய்துள்ளார்கள். மேலும் இந்த தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரிப்பதால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார்கள் ஆங்காங்கே தற்காலிக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது திருச்சி மாவட்டத்தில் திருவானைக்காவல் கோவிலுடைய தேர் வந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் சிவன் பக்தர்கள் அனைவருமே இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் கூடியுள்ளார்கள். வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் மிகவும் பழமை வாய்ந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.